அதுக்கப்புறம் நான் அவங்கக்கிட்ட தன்வந்திரி பகவானை பற்றி அவங்களுக்கு பரிச்சயம் இருக்கான்னு கேட்டேன். ஆச்சரியமான விஷயம். பல ஆளுங்க நம்ம பண்ணாததை கூட அவங்க மிஸ் வேர்ல்டாக பண்ணிகிட்ருக்காங்க. அழகாக தன்வந்திரி காயத்ரியோட பேச ஆரம்பித்தாங்க. தன்வந்திரினா யாருன்னு கேட்டேன். எல்லோரும் மருத்துவ கடவுள், ஆயுர்வேதம் அவதரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாமல் தன்வந்திரிங்கிற பரம்பொருள் ஒரு மூலிகைக்கான ஒரு மூலிகை மருந்தை நமக்கு கொடுக்குற கடவுளாக பார்க்காம இந்த பூமியில் இருக்கும் முழுவன் எல்லா மருத்துவ செடிகள், எல்லா உணவு பதார்த்தங்கள் எதெல்லாம் ஒரு மனுஷன் கன்சியூம் பண்ணுறானோ இல்லை ஜீவராசிகள், அது எல்லாவற்றின் சக்தி ஸ்வரூபமாக இருப்பவர் தான் அந்த தன்வந்திரின்னு ரொம்ப அழகாக சொன்னாங்க. அந்த பாயிண்ட் வந்து 15.00 இருக்குது அந்த வீடியோவில். அவங்க சொல்கிறத நீங்கள் அப்படியே கேளுங்களேன், ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் பல செடிகள் இருக்குது, சித்தி கொடுக்கும் செடிகள்லாம் இருக்குது, நம்ம அது பின்னாடி போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் நல்ல விஸ்டம், இது வந்து ஆயுர்வேதம் சித்த மருத்துவங்கிறது சித்த ரிஷிகள்லேருந்து வர ஒரு நாலேஜ் சிஸ்டம். அது நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும். சரியாக கொண்டு போகாட்டி தொலைஞ்சு போகலாம், இல்லாட்டி மிஸ்இன்டர்பிரேட் பண்ணலாம், இல்லாட்டி வந்து தவறானவர்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட கேட்டால் நீங்கள் தன்வந்திரி பற்றி உங்களுக்கு வேறு என்ன பரிச்சயம்னா, ஆச்சரியமாக தன்வந்திரி உபாசனம் செஞ்சு கடந்த 8 வருஷமாக 16.44 சொல்கிறாங்க பாருங்களேன், சங்கல்பம் பண்ணி விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஜபம் பண்ணி அந்த தண்ணியில் ஒரு கப்பில் பித்தளை பாத்திரத்துலேயோ இல்லை தண்ணி வச்சுட்டு ஒரு உத்ருணி வச்சுட்டு அதில் சங்கல்பம் பண்ணி அந்த மந்திரங்களை சொல்லி கான்சன்ட்ரேட் பண்ண வாட்டரை அந்த புண்ணியாக ஜலத்தில் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அந்த ஜலத்தை அவங்க தன்னுடைய வீட்டு உறவினர்களுக்கும் குழந்தைக்கும் கொடுப்பேன் அப்படின்னா, என்ன ஒரு ஆச்சரியமான நம்பிக்கை இவங்கக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா கிண்டலாக கேட்டேன். கேட்கணும்ல, என்னங்க நீங்கள் போய் இந்த காலம் 21ஆம் நூற்றாண்டில் உடம்பு சரியில்லாட்டி ஜபம் பண்ணிகிட்டு இருப்பீங்களா, ஒரு டாக்டரை கூப்பிட மாட்டிங்களா அப்படின்னா, ஒரு அலோபதி டாக்டர் ஆயுர்வேத டாக்டர் கூப்பிட மாட்டிங்களா அப்படின்னு அவங்க சொன்னாங்க. எங்கள் வீட்டிலேயே ஃபுல்லாகவே அலோபதி டாக்டர் தானே அப்படின்னு. அலோபதி டாக்டர்கள் இருந்தாலும் அவர்களுக்கு எத்தனை ஆன்மீகவாதிகள் தன்வந்திரி மீது நம்பிக்கை இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாக், நீங்கள் எல்லோரும் போய் பாருங்கள். தன்வந்திரியை அவர் உபாசிக்கிறார். அந்த ஜலத்தில் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லும் பொழுது அதை ஜபித்து அவர் தனக்கும் தன் குழந்தைக்கும் கொடுப்பார் என்று சொன்னது எனக்கு வந்து ரொம்ப பெரிய ஆச்சரியம். ஜபம் செய்யும் பொழுது சந்தஸ் சரியாக சொல்லணும், ப்ரொனவுன்சியேஷன் சரியாக சொல்லணும், அது ரெண்டும் இல்லாட்டி சங்கல்பமாவது சரியாக இருந்தால், தூய மனதோடு சொன்னால் எந்த மந்திரமும் பலிக்கும் என்றும் சொன்னார். யார்? மிஸ் வேர்ல்டு 1999 யுக்தாமுகி இறைவன் கருணையினால் NPCTM at ஞானவர்ஷி ட்ரஸ்டோடைய ஆயுஷ் அம்பாசிடர் ஃப்ரம் 2025 October 19th.